எல்லோருக்கும் வணக்கம். ஐயா குருநாதர் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நண்பர்களே, பிரசன்ன ஜோதிடமணி கே பாஸ்கரன் அவர்கள் ஆசி பெற்ற அவரிடம் படித்த மாணவனாகிய எனக்கு உங்களோடு தொடர்பு வைத்து உங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பை இந்த ஜோதிடம் எனக்கு உங்களிடம் அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக உள்ளது. இந்த ஜோதிடத்தின் மூலம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். நல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய தேடல்கள் அனைத்தையும் என்னால் முடிந்தவரை அந்த இறைவன் அருளால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. என்னுடைய பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இனிய நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்போது பொதுவாக நாம் ஜாதகம் பார்க்கின்றோம். ஜாதகத்தில் பிறந்த நேரம் நாம் பிறக்கும் போது ஒரு சிலர் அதை எடுத்து எழுதும் போது சிறிது முன்பும் பின்பும் மாற்றி எழுதி விடுகிறார்கள். அதில் சில சமயம் அந்த பிறந்த நேரத்தில் ஒரு சந்தேகங்கள் வருகின்றன. ஒரு சிலருக்கு ஜாதகமே எழுதாமல் விட்டு விடுகிறார்கள், இல்லாமல் போய்விடுகிறது. ஜாதகத்தை எழுதி அதை தொலைத்து விடுகின்றார்கள், தேடி எடுக்க முடியாமல் போய்விடுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் பிரசன்ன ஜோதிடம் என்ற ஒரு ஜோதிடம் உள்ளது. நீங்கள் பிரசன்ன ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே அறிந்து பார்த்திருந்தால் ரொம்ப நல்லது. இருப்பினும் ஐயா குருநாதர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜோதிட முறைப்படி இந்த பிரசன்ன ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இப்போது இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பது நீங்கள் எங்களிடம் வரும்போது அல்லது ஆன்லைன் மூலமாக எங்களிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் போது அது ஒரு நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் கேள்வியை நாங்கள் அந்த நேரத்தை போட்டால் ஒரு லக்னம் வரும், ஒரு ராசி வரும். அந்த ராசி லக்னம் என்ன சொல்கிறது, உங்கள் கேள்வியை அது ஆள்கின்றதா காட்டுகின்றதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் போய் பார்த்தால் இரண்டும் சரியாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் கொடுத்த நேரமும் சரியாக இருக்கும் என்று நாங்கள் உங்கள் ஜாதகத்தை நல்ல முறையில் ஆய்வு செய்ய முற்படுவோம். இப்பொழுது உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு முழு மனதோடு இந்த வீடியோவை இந்த பிரசன்ன ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அந்த ஒரு நேரத்தில் இப்பொழுது என்ன லக்னம் ஓடுகிறது என்று பார்த்தேன். இப்பொழுது ரிஷப லக்னம் ஓடிக்கொண்டிருந்தது. நான் பார்க்கும்போது கடகராசியில் உள்ள ஆயில நட்சத்திரத்தில் சந்திரன் இன்று பயணிக்கின்றார். ஆயிலம் என்பது புதன் தசை நடக்கும். இப்பொழுது ஒரு குழந்தை பிறந்தால் ரிஷப லக்னம் புதன் தசை தான் அந்த குழந்தைக்கு பிறக்கும். 7 வருஷம் இருப்பிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த 7 வருஷம் முடிந்த பிறகு அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்த திசை வரும். ஒவ்வொரு 5 நிமிடத்திலும் ஒரு பாவங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன, லக்னம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி பிறப்பு என்பது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லக்னம் மாறிக்கொண்டே வரும். இதுவே இன்னும் 1 மணி நேரம் கழித்தால் ரிஷப லக்னம் என்பது மிதுன லக்னமாக மாறிவிடும். இதை அவ்வப்போது நம் மனதில் கேள்வி எழும்புவது அதை பார்த்தால் அதில் நம்முடைய கேள்வியை அது காட்டும். இதுதான் பிரசன்ன ஜோதிடம் என்பது. ஜோதிடம் ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பிறந்த நேரம் சரியாக எழுதவில்லை, எனக்கு லக்னம் எது என்றே தெரியவில்லை, நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன, அதற்கெல்லாம் ஒரு தீர்வு பிரசன்ன ஜோதிடம். இந்த பிரசன்னம் என்பது பொதுவாக நீங்கள் இப்ப நீங்க மதுரையில் இருக்கீங்க அல்லது சென்னையில் இருக்கீங்க. நீங்க என்ன செய்யறீங்க, எனக்கு போன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கேட்கிறாரு, அதை கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க என்கிட்ட போன் பண்ணி கேட்கும்போது இந்த 50,000 ரூபாய் கொடுக்கறத சிந்தனையிலேயே நீங்க கேட்டீங்கன்னா அந்த பணத்தை கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா திரும்பி வருமா வராதுங்கிறத காட்டும். இதுதாங்க பிரசன்னம். இப்படி என்னுடைய ஆபீஸ்ல போனை எடுத்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் வருவாங்க, சார் போன் கொடுங்க நான் பேசிட்டு தர்றேன், ஒருத்தர் அவசரம் பேசணும்னு சொல்லுவாங்க. நான் போன் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். போன பிறகு நான் பார்ப்பேன் இவங்க போன் கேட்ட நேரத்துல என்ன விஷயமா அவங்க பேசுறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பையன் வந்து கேட்டான், அவனுடைய காதலியிடம் பேசுவதற்காக கேட்கின்றான் அப்படிங்கிறத காட்டு.
என் போன்ல அவங்க பேசினா அப்புறம் இந்த நம்பரை ஆய்வு பண்ணி அவங்க எடுத்து என்கிட்ட வருவாங்க, இந்த நம்பர் உங்க தானே, பிரச்சனையே இல்லைங்களா? இப்ப நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணிருக்கேன். ஆய்வு பண்ணும்போது அவங்க எதுக்காக கேட்கறாங்க, ஒருத்தர் வந்து அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டாரு, அது சில பிரச்சனைகளை காட்டுச்சு. அப்ப என்னுடைய நம்பர் அங்க போய் மாட்டிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு எப்போதெல்லாம் ஜாதகம் கையில் இல்ல அல்லது ஜாதகம் எழுதவில்லை, நம் ஜாதகத்தில் சரியான முறையை பார்க்க முடியவில்லைங்கிறப்ப கவலையே படாதீங்க. உங்க மனசு என்ன கேள்வி தோணுதோ அந்த கேள்விய முழு மனதோடு நீங்க கேட்கணும். இந்த முழு மனதோடு கேட்கறது ரொம்ப முக்கியங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்கிட்ட போன் பண்ணி கேக்குறீங்க. இப்ப அந்த கேள்வி, அந்த பையனுக்கு ஜாதகம் இல்ல, உங்க நண்பருக்கு, அவருக்கு எப்பங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்குங்க. அதுல ஏதோ ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க என்கிட்ட. கேட்கும்போது அந்த முழு மனதோட அந்த பையனுக்கு எப்ப கல்யாணம் நடக்குங்கிறத நினைச்சு கேட்கணும். கேட்டீங்கன்னா கரெக்டா காட்டும். அப்படி நீங்க கேட்கிற கேள்வி அது காட்டலைன்னா, எங்களுக்கு தெரிவிக்கலைன்னா, நீங்க வேற ஏதோ சிந்தனையில கேட்கறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு பையன் எப்ப கல்யாணம் நடக்கும்னு என்கிட்ட வந்து கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் கல்யாணத்தை கேட்கும் போது வர்ற வழியில வேற ஒரு பிரச்சனையை பேசிக்கிட்டு அந்த பிரச்சனையோட வந்தானா, வாயில கேட்பான் எனக்கு எப்ப கல்யாணம் நடக்குன்னு. ஆனா அவன் எண்ணத்துல மனசுல அந்த பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிற விஷயங்களை மனசுல வச்சுட்டு கேட்பான். அப்ப அங்க பிரச்சனையே காட்டும். இது எப்படி சார் காட்டும் அப்படின்னா, லக்னம்ங்கிறது 1ஆம் பாவம், 2ங்கிறது பணம், 3 என்பது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், 4 என்பது சொத்து, 5 என்பது காதல், 6 என்பது நாம் செய்யக்கூடிய வேலை, 7 என்பது மனைவி, 8 என்பது ஆயுள், 9 என்பது தெய்வீகம், 10 என்பது சுயதொழில், 11 என்பது சந்தோஷம், ஆசை, 12 என்பது நல்ல நெத்திரை, நம் செய்யக்கூடிய செலவுகள், நம் கையை விட்டு போறோம், திரையும் சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லிருக்கேன். இது இந்த 12 பாவத்துக்குள்ளதான் உலகத்துல இருக்க அத்தனை கேள்விக்கு பதில் இருக்கு. அப்ப நீங்க கேட்கிறப்ப வந்து கேட்கிற கேள்வியை அந்த எண்கள் காட்டும். எண்கள் என்பது பாவம். பாவம்னா 12 ராசி, அந்த ராசியை காட்டும். ஒரு லக்னம் வரும். இப்ப ரிஷப லக்னம் ஓடிட்டு இருக்கு. இப்ப சந்திரன் வந்து கடக ராசியில ஆயுள நட்சத்திரத்துல இருந்து இப்ப அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஆயுள நட்சத்திரம்ங்கிறது புதனோட நட்சத்திரம். அப்ப புதன் தசை போகுது. அந்த புதனோட நட்சத்திரத்துல ஆயுள நட்சத்திரத்துல ஒரு உப நட்சத்திரம் இருக்கும். அந்த உப நட்சத்திரம் உங்க கேள்வியை காட்டும். இவ்வளவுதாங்க. இதுக்குதான் நாங்க நீங்க ஜாதகத்தை கொடுக்கிற போது உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்போம். எதுக்கு கேட்கிறோம்னா, உங்க கேள்வியை உங்க ஜாதகத்துல கரெக்டா காட்டுதா அப்படின்னு பாக்குறதுக்கு, உங்க ஜாதகத்தை சரியான நேரத்தை அமைத்து உங்களுக்கு நல்ல முறையில பலன் சொல்லுங்கிற நல்ல எண்ணத்துலதான் நாங்க கேட்கிறோம். ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா, டாக்டர் கிட்ட சார் எனக்கு தலை வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது சொன்னாதே அவர் அதுக்கு என்ன எப்ப வலிக்குது, எப்படி வலிக்குது, வீக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்து அப்புறம் டெஸ்ட் எடுத்து அதுக்கு தகுந்த முறையில வைத்தியம் பார்ப்பார். எதையுமே சொல்லாம போய் உட்காந்து சார் எனக்கு என்ன நோயின்னு பாருங்க அப்படின்னா யார் என்ன செய்வாரு? பாருங்க, அவனால ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு வக்கீல் கிட்ட போறோம், சார் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னா, ஓ சரி மாதிரி நம்ம சரி பண்ணிடுவோம், அதற்கான வழி என்ன சட்டம் பார்த்து அதுக்கு தகுந்த முறையில அதை காப்பாற்றுவோம். இதே மாதிரி தாங்க ஜோதிடர். ஜோதிடர் கடவுள் இல்லை, சாதாரண மனிதன், உங்களில் ஒருவன். எங்களுக்கு அதை படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அந்த வழிமுறையோட பாக்குறதுக்கு உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். அதனால ஜோதிடர்கிட்ட போய் எதையுமே சொல்லாம ஜோதிடரே எல்லாம் சொல்லணும்னா எந்த ஜோதிடரும் சொல்ல முடியாதுங்க. இதுதாங்க உண்மை. நான் எப்பயுமே உண்மையவே சொல்லி உங்ககிட்ட பேசி பழகிட்டேன், அதை சொல்றேன். இதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தை. இது தமிழ்ல சொன்னா தோன்றுதல், ஒரு முன்னிலையில இருத்தல். தோன்றுதல்னா என்னங்க, நீங்க வந்து கேள்வி கேட்கும்போது உங்க மனசுல என்ன இருக்கோ அதை காட்டி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். முன்னிலை வகிக்கிறதுன்னு என்ன, நீங்க கேட்கிற கேள்விக்கு இதுதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி அதை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். அப்ப ஜாதகமே இல்லாதவங்களுக்கு ஜாதகம் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி வெளியூர் போறேன், அவரை நான் பார்க்க போறவர் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திக்க முடியாது அப்படிங்கிறத காட்டும். நீங்க இங்கிருந்து செலவு பண்ணி 2000 ரூபாய் செலவு பண்ணி போறீங்கன்னு வச்சுக்கிறோம். அதை 2 நாள் கழிச்சு போங்க அப்படின்னா, நீங்க போறப்ப அவர் ஊர்ல இல்லைன்னா எப்படி பாப்பீங்க? இன்னைக்கு போன் இருக்கு, பேசலாம், போன்ல லைன் இல்ல, கிடைக்கல, தகவல் பரிமாற்றம் பண்ண முடியல, என்ன செய்வோம்? இது மாதிரி நிறைய கேள்வி இருக்குங்க. இதை பூரா பார்த்து சொல்றதுக்கு பிரசன்னம் அப்படிங்கிற ஜோதிட முறைய ஐயா குருநாதர் அவர்கள் எங்களுக்கு அந்த கணினியில சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்துருக்காரு. அதை வச்சு நாங்க பார்த்து சொல்றோம். அதுக்கு நாங்க படிச்சிருக்கோம், அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால எப்பயுமே முழு மனசோட நீங்க வரும்போது ஒரு கேள்வியை எங்கிட்ட கேளுங்க. கேள்வியை கேளுங்க, பதில் சொல்லுவோம். கேள்வியே கேட்காம பதில் சொல்லவே முடியாது. கேள்வி என்று ஒன்று இருந்தால் தானே பதில் வரும். அதனால கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு பதில் சொல்ல நாங்க காத்துக்கோம்.
நன்றி. இந்த பிரசன்ன ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ போடுவதற்கு இப்பொழுது புதன் என்ற கிரகம் திசை ஓடிட்டு புதன் என்பது ஜோதிடத்துக்கு காரகம். ஆதலால் குரு என்ற உபநட்சத்திரம் லக்ன பாவமாக அமைந்து, குரு என்பவர் ஆன்மீகம், ஜோதிடம் அனைத்திற்கும் இடையூறு, அனைத்திற்கும் அவரே காரகர். சந்திரன் இப்ப லக்னத்திற்கு ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்றார் சந்திரன். அதனால 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எனக்கு அது சரின்னு சொல்லி அந்த பிரசன்ன காட்டினுடன் இந்த வீடியோ நான் போட்டேன். இது மாதிரி நீங்களும் பலன் அடைகிறதுக்கு உங்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கேன். எல்லோரும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.